துவக்கத்தில் இருந்தே வறுமையுடன் போராடி மகன்களை வளர்த்த தாய் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது கடைசி ஆசையை இறப்புக்கு பிறகு செய்து முடித்த மகன்கள் தாய்க்கு சிலையை வைத்து கண்ணீர் விட வைத்துள்ளனர். ராமநாதபுரம் வ.உ.சி. தெருவை சேர்ந்தவர்கள்தான் முத்து ராசாத்தி தம்பதி. இதில் 55 வயதான ராசாத்தி உடல்நலக் குறைவு ஏற்பட்டு கடந்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி உயிரிழந்துள்ளார். என்னதான் வறுமை இந்த தம்பதியை வாட்டினாலும் மகன்கள் ரவி, ஹரி, சுதன் மூவரையும் படிக்க வைப்பதில் குறியாக இருந்துள்ளனர். கல்வியால் வறுமையை வென்றுவிடலாம் என்று ஓடிக்கொண்டிருந்த நிலையில்தான் உடல் நலக்குறைவு காரணமாக மகன்களை விட்டு மறைந்துள்ளார் ராசாத்தி. சொந்தமாக ஒரு வீடு கட்டிவிட வேண்டும் என்பது அவருக்கு நீண்ட நாட்கள் ஆசையாக இருந்துள்ளது. அதை நிறைவு செய்யும் விதமாக அவர் உயிரோடு இருக்கும் போதே வீட்டை கட்டும் பணியை துவங்கி உள்ளனர் மகன்கள். ஆனால் கட்டுமான பணி முடிவதற்குள்ளாக தாய் இறந்து விட்டதால் சோகத்தில் ஆழ்ந்த மகன்கள் மூவரும் வீட்டிற்கு முன்பு மணிமண்டபம் கட்டி தாய்க்கு சிலை அமைக்க முடிவு செய்தனர். அதன்படி 5 அடியில் அம்மாவுக்கு சிலை அமைத்தவர்கள் 1ஆம் ஆண்டு நினைவு நாளில் திறந்து வைத்தனர். இதுகுறித்து கேட்டபோது பெற்றோர் அவர்களின் வறுமை நிலையிலும் எங்களை படிக்க வைத்து வாழ்க்கையில் முன்னேற்றிவிட்டனர். பெற்றோர் சிறிய வீட்டில் வசித்து வந்ததால் அவர்கள் காலத்திற்குள் புதிதாக வீடு கட்டி குடியேற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். ஆனால் எதிர்பாராத விதமாக தாய் இறந்துவிட்டார். இதனால் புதிய வீட்டின் முன்பு மணிமண்டபம் கட்டி அதில் தாயின் 5 அடி உயர சிலையை அமைத்துள்ளோம் என்று உருக்கமாக கூறியுள்ளனர். பெற்றோரை தெய்வம் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக தாய்க்கு சிலையுடன் கூடிய மணிமண்டபம் கட்டியுள்ளதாக அவர்கள் கூறியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.